அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசினியர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். சிம்ம ராசினியர்களே, மாசி மாதம் தமிழ் தேதி 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் உங்களுக்கு சிம்ம ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சிம்ம ராசிகளுக்கு கடந்த ஒரு வார காலமாக ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். உங்கள் ராசியில் கேது சஞ்சாரம் செஞ்சுட்டே இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ ராகுகேது பயிற்சி வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஆனாலும் சிம்ம ராசியில் கேது இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புத்தி தடுமாற்றம். நம்மளுடைய சொந்த ராசியில் கேது இருந்தால்னா, கேது ஞானக்காரகன். ஞானக்காரகன் நம்ம ராசியில் இருந்தால்னா புத்தி தடுமாற்றம் கொடுக்கும். புத்தி தடுமாற்றம்னா, நம்ம ஒரு காரியத்தை போகிறோன்னு வச்சுக்கோ, அந்த காரியத்தை கிளம்பும்போது முதல்ல சரி கிளம்புவோம். அப்புறம் நம்ம என்ன இப்போ போகணுமா அப்படிம்போம். அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பின்னி இது பார்த்தா என்ன, இந்த மாதிரி புத்தி தடுமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான புத்தி இருக்காது. காரணம், நம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறார் இல்லையா, அப்போது புத்தி தடுமாற்றம் கொடுப்பார். மீண்டும் உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்போ 7ஆம் இடத்துல பகையாக இருக்கார். கும்பத்தில் சூரியன் பகையாக இருக்கார். கும்பத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறார். மாசி மாதத்தில் சூரியன் அது பகைப்பட்ட கிரகம் தான். மகரத்தில் இருந்தாலும் பகை தான், கும்பத்தில் இருந்தாலும் பகை தான். மாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல பகையை பெறுவார். அப்போது அங்கே ஒரு கூட்டு கிரகமான புதன், சுக்கிரன், சூரியன், ஒரு 5 கிரகம் கூட்டு கிரகம். 7ல் ராகுவும் இருக்குது, ஜென்மத்தில் கேதுவும் இருக்குது. அப்போ என்ன அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஏற்கனவே வந்துகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. இப்போ அந்த மாதிரி இந்த மாதமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்படி பயமுறுத்தலான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா காரணம் அப்படி தான். ஏன்னா நம்ம ராசியாதிபதி பகையை போயிட்டார் இல்லையா, அப்போ பகையை போயிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சுன்னா, சனியோட வீட்டில் பகையை போயிட்டார். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவன் இல்லை ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு இல்லை ஏதாச்சும் நம்ம பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை இப்போ புதுசாக வரும். இப்போ அது அந்த வினை அந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள், வெளி உலக பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். மனது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். காரணம், ஜென்மத்தில் கேது. அதுதான் முதல்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி ராசியாதிபதி பகை, இந்த ரெண்டுமே சேர்ந்துருச்சு. மீண்டும் 7ஆம் இடத்தில் ராகு. இந்த மாதிரி சேர்ந்துருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல சொல்கிறது நம்ம களத்திர ஸ்தானம். அப்போது கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவிக்கும் குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏதாச்சும் நம்ம கணவன் மனைவியாக இருந்து இத்தனை வருஷ காலம் இருந்தாலும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி அவள் விரும்பிட்டு அது இருந்ததுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். இப்போ நம்ம அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமா, அந்த பொண்ணை கட்டிக்கிறதா வேணாமா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிட்டே இருக்கும். அது எப்போ நிவர்த்தி ஆகும்? வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகும். சனி பயிற்சி ஆனால் சனி மீனத்தில் சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் தான் குரு பயிற்சி ஆகி அப்புறம் தான் ராகுகேது பயிற்சியே வரும். அப்போ உங்கள் ஜென்மத்திலேருந்து கேது மாறணும். அப்புறம் தான் இது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இப்படி போயிட்டே தான் இருக்கும். பொதுவாக இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுத்தமாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்தாலும் 5ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தையே நீங்கள் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துல ஆரோக்கியம்னு பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் அதில் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். பொதுவாக செவ்வாயும் சூரியனும் பகையாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். அதனால் ஆரோக்கியம் ஏன்னா ரெண்டுமே உஷ்ண கிரகம் இல்லையா, சூரியனும் உஷ்ண கிரகம், நம்ம செவ்வாயும் நெருப்பு கிரகம். அதனால் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்டதில் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவையில்லாமல் பொருட்கள் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. தேவையில்லாத மாதிரி நீங்கள் வெளியில் பார்த்து சாப்பிட்றது ரொம்ப தவிர்த்தா நல்லது. ஏன்னா உஷ்ண சம்மந்த பிரச்சனைகள் வரும். வயிற்று சம்மந்த பிரச்சனைகள், இல்லைன்னா இந்த நம்ம உடல் உஷ்ண உபாதைகள், கால் வெடிப்புகள், இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் இதுதான். 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். ரெண்டுமே நமக்கு நெருப்பு கிரகத்தினால உடல் உஷ்ணங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கவனம் தேவை. குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கொள்வதுலாம் நல்லது தான். இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல புதன். அந்த புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல பெரிய 7ல் இருக்கிறார். அது ஒரு தனி பலம். அதாவது இப்போ சிம்ம ராசியில் படிக்கிற குழந்தைங்கன்னு வச்சுக்கோ, அவள் 2ஆம் இடத்துல புதன் வாக்குஸ்தானாதிபதி 7ல் இருக்கிறதுனால படிப்பு என்று சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி போயிடுவாள். அதே மாதிரி சனி அந்த வீட்டிலேருந்து விலகணும். சனி விலகினா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதம் தான் சொல்லலாம். அதாவது மாசி மாதம் மட்டும் கொஞ்சம் சுமாரான மாதம் தான். காரணம் எப்படின்னா, மாசி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் சனி வீட்ல தான் சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகையை பெற்ற கிரகம். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதாவது ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக அப்பா, மகன் சொன்னாலும், கிரக யுத்தத்தில் 2 பேரும் பகை. அப்பாவும் பகை, சனியும் பகை. அப்பாவும் பையனும் 2 பேரும் நேர் பகை. அப்போ பையன் வீட்டில் சனிங்கிறது பையன் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். அப்பா பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்? இந்த மாசி மாதம் மட்டும் கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இந்த கிரக சூழ்நிலை தான் காரணம். ஒவ்வொரு மாதம் ஒரு மாதிரி கிரகம் மாறுது இல்லையா? அந்த மாதிரி மாறும்போது அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடும். இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நடுநிலையான மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 11 லாபஸ்தானத்தில் வந்து சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கார். ஆகவே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை. வெளியில தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. எந்த விஷயத்திலையும் சொல்றேன். வெளியில தேவையில்லாம கடன் வாங்க வேண்டாம். இந்த ஒரு 6 மாத காலம் போகட்டும். தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி வேற ஆரம்பமாயிடும். அஷ்டம சனி ஆரம்பமானாலே அதுவே கொஞ்சம் விரயம் பண்ணுறதுக்கான முன்கூட்டியே அது ஆரம்பிச்சிடும். அதோட வேலையெல்லாம். அதனால் இதுக்கு நாங்கள் பணம் வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அதையெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் 10 வாட்டி சிந்தனை பண்ணிக்கங்க. தேவையில்லாமல் இப்போ கடன் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் இது பொதுவாக வந்து நான் சொல்றதெல்லாம் அமைஞ்சிடாது. அவங்கவங்க ஜாதகத்துக்கு ஒரு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில். என்னடா அவர் சொல்கிறது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பீங்க. சில பேருக்கு சாதகமாக இருக்கும். சனி, குரு இதெல்லாம் சாதகமாக இருக்கும் அவங்க பொறக்கும்போது. அவளுக்கெல்லாம் அவ்வளோ நஷ்டங்கள் இருக்காது. சில பேர் சூரியன் பொறக்கும்போதே நீச்சமாக இருக்கும். இல்லை பகையாக இருக்கும். அவளுக்கெல்லாம் இந்த இடத்துல கட்டாயம் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பிறப்பு ஜாதகம் தவிர்த்து தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. வருகின்ற வாரங்களில், வருகின்ற மாதங்களில் உங்களுக்கு வந்து ராசிகள், கிரகங்கள் மாறும்போது எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.